வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, மலையாள சினிமால 2023ல வெளியான மதனலோ சவம் அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு காமெடி டிராமா படம்னு சொல்லலாம். ரொம்பவே சூப்பரா இருக்கும். டம்மி கேண்டிடேட்டை பேஸ் பண்ணி தான் இந்த படத்தை எடுத்திருப்பாங்க. ஆக்சுவலா பன்னீர்செல்வம் எலெக்ஷன்ல நிக்கும் போது அதே பேர்ல 4-5 பேர் நின்னாங்க பாத்தீங்களா, வேணும்ட்டே அவங்களோட ஓட்டை குறைக்கிறதுக்காக டம்மி கேண்டிடேட்டை போடுவாங்க. அதை பேஸ் பண்ணி தான் இந்த படம் எடுத்திருப்பாங்க. ரொம்ப காமெடியா இருக்கும். கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே இந்த படம் பிடிக்கும் நம்புறேன். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே மீடியாட்கள்லாம் சேர்ந்த மாதிரி ஒரு பகுதியில் பேசிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா ஒரு கார் ஆக்சிடென்ட் ஆன மாதிரி நின்றுட்டு இருக்கு. இந்த கார்ல சிலர் காசெல்லாம் எடுத்துட்டு வந்திருப்பாங்க. வேற ஒரு குரூப் இருக்காங்கல்ல, இவங்களை அட்டாக் பண்ணி அந்த காசெல்லாம் கொண்டு போயிருப்பாங்க. எலெக்ஷன் டைம் மக்களுக்கு தரதுக்காக தான் இந்த காசை கொண்டு போயிருக்காங்க. அதை தான் யாரோ தூக்கி இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் நியூஸ் எல்லாம் கவர் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு பொலிட்டீஷியனை நமக்கு காட்டுறாங்க. மதன மல்லக்கரை அப்படின்றது தான் இவரோட பேரா இருக்கும். இவரை பொறுத்த வரைக்கும் எப்படியாவது எலெக்ஷன்ல ஜெயிக்கணும்னு நினைக்கிறாரு. அதுக்காக நிறைய வேலை எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இவர் தான் மக்களுக்கு காசு தரலாம் நினைப்பாரு. அதை தான் ஒருத்தன் தூக்கி இருக்கான். ஆனா தூக்குன நபரை இவங்க லாக் பண்ணிடுறாங்க. அவங்க கிட்ட இருந்து காசு இவங்களுக்கு கிடைக்கல. எனக்கு தெரியாதுன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். அடிச்சு பார்த்துட்டோம், எதுவும் வேலைக்கு ஆகலன்ற மாதிரி ஆட்கள் சொல்லிட்டாங்க. ஆனா இந்த மதன இருக்காரு பாத்தீங்களா, நான் அடிக்கிறதுல இவன் சொல்லுவான்ற மாதிரி அடிக்கிறதுக்காக வராரு. இவர் வர போர்ஸை பார்த்தே அவன் பயந்துடுறான். எங்க இருக்குன்னு சொல்லிடுறன்ற மாதிரி இடத்த சொல்லிடுறான். அதை கேட்டே இவர் பயங்கரமா டென்ஷனா வராது. ஏன்னா மீடியாட்கள் இவரோட பேரை கொஞ்சம் டேமேஜ் பண்ணிருக்காங்கல்ல, அதுக்கு காரணமே நீ தான், அதனால சாவுன்ற மாதிரி இந்த பொலிட்டீஷியனும் இவன் கதையை முடிச்சிடுறாரு. அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோவோட வீட்டை காட்டுறாங்க. ஹீரோ நல்லா தூங்கிட்டு இருக்காரு. ஹீரோவை பொறுத்த வரைக்கும் அப்பா அம்மா எல்லாம் இல்ல போல, அத்தை கூட தான் இருக்காரு. இப்ப தூங்கிட்டு இருக்கும் போது அத்தையும் எழுப்பிட்டு இருக்காங்க. இன்னைக்கு லேட்டா தான் போவேன்னு சொன்னல, என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்ற மாதிரி இவரும் மேற்கொண்டு தூங்குறதுக்கு பாக்குறாரு. ஆனா அத்தை இருக்காங்கல்ல, எனக்கு வயிறு வலி இருந்துகிட்டே இருக்குடா, செவ்வாழைப்பழம் சாப்பிட்டா சரியா போயிடும், போய் வாங்கிட்டு வா அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. எது செவ்வாழைப்பழம் வாங்கணுமா, அது என்ன விலைன்னு உங்களுக்கு தெரியும்ல, அதெல்லாம் ஒன்னும் தேவையில்லை அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டு இருக்காரு. நான் என்ன விலைக்கா வாங்க சொன்னேன், மோகன் உனக்கு ஃப்ரெண்ட் இருக்கான்ல, அவன் இடத்துல காய்ச்சி தொங்குது, அவன் கிட்ட கேட்டு வாங்கிட்டு வா அப்படின்ற மாதிரி அத்தை சொல்றாங்க. இவருமே சரின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல ஏத்துக்கிறாரு. காஃபி வச்சிருக்கேன், சீக்கிரமா எந்திரிச்சு குடின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இவருமே சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாரு. இப்ப காஃபியை குடிக்கிறதுக்காக வராரு. பார்த்தா அது ஆறி போயிருக்கு. இன்னும் கொஞ்சம் சூடு பண்ணி தாங்கன்ற மாதிரி கேட்கிறாரு. இருக்கிற அளவுக்கு போதும் குடின்ற மாதிரி அத்தையும் சொல்றாங்க. இவருமே சலிப்பா அந்த காஃபியை குடிச்சிடுறாரு. கோழியும் சேவலும் சந்தோஷமா இருந்துட்டு இருக்குங்க. அந்த விஷயத்தை இவர் கவனிச்சிடுறாரு. இதுங்கெல்லாம் கூட சந்தோஷமா இருக்கு, நம்ம தான் இப்படி தனிக்கட்டையா இருக்கோன்ற மாதிரிலாம் ஃபீல் பண்றாரு. ஹீரோக்கு 35 வயசு ஆயிடுச்சு. ஆனா இன்னும் கல்யாணம் ஆகாம இருக்காரு. அத்தை இருக்காங்கல்ல, தினமும் செஞ்ச டிஷ்ஷே தான் செய்யறாங்க. அதுவும் நல்லா செய்ய மாட்டாங்க. தினமும் இதே தான் செய்வீங்களா, புதுசா ஏதாவது செய்யலாம்ல அப்படின்ற மாதிரிலாம் இவர் கேட்கிறாரு. செஞ்சதை சாப்பிட்டு வேலைக்கு சீக்கிரமா கிளம்புன்ற மாதிரிலாம் அத்தை கோவமா சொல்றாங்க. இவரும் பெருசா எதுவும் பேச மாட்டாரு. கோழி குஞ்சுகளுக்கெல்லாம் கலர் அடிச்சு விக்கிறது தான் இவரோட வேலை. இப்ப வண்டியில அதெல்லாம் எடுத்துட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. அப்படியே கட் பண்ணி மோகன் ஒருத்தரை காட்டுறாங்க. இவரை பொறுத்த வரைக்கும் மரம் வெட்டுற வேலை எல்லாம் பார்த்துட்டு இருக்காரு போல. இவர் மரம் வெட்டிட்டு இருக்கிறத ஜோஜுன்னு ஒருத்தன் பார்த்துட்டு இருக்கான். இவனை பொறுத்த வரைக்கும் டிரைவரா இருப்பான். இவன் இப்படி பார்த்துட்டு இருக்கிறத ஹோட்டல் ஓனர் கவனிக்கிறாரு. பயங்கரமா இவன் கட் பண்றான்ல, செம்ம வித்தக்காரன் அப்படின்ற மாதிரிலாம் மோகனை புகழ்ற மாதிரி பேசுறாரு. ஆனா இதெல்லாம் ஜோஜுக்கு சுத்தமா பிடிக்க மாட்டேங்குது. அவன் என்ன ஸ்டைலா வெட்டுறான், அவன் என்னைக்காவது கீழே விழுந்து வார போறான் அப்படின்ற மாதிரிலாம் ஜோஜு சொல்றாரு. இந்த ஜோஜுக்கு மோகனை சுத்தமா பிடிக்காதுன்றது நமக்கு தெரிய வருது. ஆக்சுவலா ஜோஜு அலைஸ்னு ஒருத்தங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சிருப்பாரு. ஆனா அந்த அலைஸை இப்ப அந்த மோகன் தான் கல்யாணம் பண்ணிருக்காரு. அதனால தான் பொறாமையில இப்படி பேசிட்டு இருக்காரு. அவன் இறங்கி வரான்னு தெரிஞ்சோன்னு இவர் இருக்கார்ல, வேகமா இந்த இடத்தை விட்டு கிளம்ப ஆரம்பிச்சிடுறாரு. மோகனை பாக்குறதுக்காக ஹீரோ வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. மோகனும் பேசுறதுக்காக வராரு. அப்பதான் மோகனோட ஹவுஸ் ஓனர் இந்த இடத்துல இருக்காரு. வாடகை பாக்கி எப்பதான் தரப்போற, சீக்கிரமா தான்ற மாதிரி சொல்லிட்டாரு. வேலை செய்யற இடத்துல தான் காசை கேட்பீங்களான்ற மாதிரி மோகன் கோவமா சொல்லிட்டாரு. இப்ப ஓனரோட முகமே மாறிடுது. ஷாக் ஆனீங்களா, நீங்க ஷாக் ஆகிறதுக்காக தான் அப்படி சொன்னேன், நாளைக்கு வீட்டுல வந்து வாடகை காசை வாங்கிக்கோங்கன்ற மாதிரி மோகன் சொல்லிட்டாரு. மோகன் கொஞ்சம் ஃபன்னியான கேரக்டர்ன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்ப மோகன் ஹீரோவை வீட்டுக்கு கூட்டு வந்துடுறாரு. மோகனுக்கும் ஹீரோக்கும் ஒரே வயசு தான். ஆனா மோகனுக்கு கல்யாணம் ஆகி 7 வயசுல ஒரு பொண்ணு இருக்கா. ஹீரோ தான் இன்னும் சிங்கிளா இருந்துட்டு இருக்காரு. இப்ப சகஜமா அலைஸ் கிட்ட எல்லாம் இவர் பேசிட்டு இருக்காரு. அப்பதான் மோகனோட பொண்ணு வெளியே வந்துடுறாங்க. எனக்கு சாக்லேட் இருக்கான்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. இவருமே மேஜிக் பண்ற மாதிரி கையில சாக்லேட்டை வர வச்சு தந்துடுறாரு. அந்த பொண்ணுமே நன்றி மாமான்ற மாதிரி வாங்கிட்டு இங்க இருந்து கிளம்பிடுறா. சரி என்ன விஷயமா வந்த அப்படின்ற மாதிரி மோகன் கேட்கிறாரு. ஹீரோ இருக்கார்ல, பொறுமையா அத்தைக்கு உடம்பு முடியாம இருக்கிறத பத்தி சொல்லிட்டாரு. கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் தான், செவ்வாழை சாப்பிட்டா நல்லா இருக்கும்ன்ற மாதிரி எல்லாருமே சொன்னாங்க, அதான் வாங்கலாம்னு நினைக்கிறேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இப்படி சொன்னா அவனே தந்துருவான்றதுக்காக தான் இப்படி சொல்லிட்டாரு. ஆனா மோகன் இருக்கார்ல, ஆமாப்பா நல்லா கேட்கும், சரி எங்க வாங்க போற அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. என்ன இப்படி சொல்றான்ற மாதிரி ஹீரோவன் திருத்தருன்னு முடிச்சிட்டு இருக்காரு. ஆனா மோகன் கலாய்க்கிறதுக்காக தான் சொல்லியிருப்பாரு. நான் சொன்னோன்னு ஷாக் ஆனல, அதுக்காக தான் சொன்னேன்.
வாடா உனக்கு இல்லாததா எவ்வளவு வேணாலும் நான் பறிச்சு தரேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இப்ப ரெண்டு பேருமே பறிக்கிறதுக்காக வீட்டுக்கு பின்பக்கம் வந்துடுறாங்க. அந்த இடத்துல ஒரு லேடி துணியெல்லாம் துவைச்சிட்டு இருக்காங்க. இப்ப பறிக்கிறதுக்காக வந்த மோகன் இருக்காருல, அந்த லேடியை பார்த்துக்கிட்டே தான் வெட்டலாம்னு நினைக்கிறாரு. யாடுகடமா இவர் வெட்டிடுறாரு. அதனால மேல இருந்து பொத்துன்னு கீழே விழுந்துடுறாரு. என்னாச்சு ஏதாச்சுன்ற மாதிரி ஈரவும் பக்கத்துல போய் பாக்குறாரு. வாங்கன்ற மாதிரி ஆலிஸையும் பொண்ணையும் கூப்பிடுறாரு. அவங்க ரெண்டு பேருமே வேகமா இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இவர் பேச்சு மூச்சு இல்லாம இருக்காரு. எங்க எந்திரிங்க அப்படின்ற மாதிரிலாம் ஆலிஸ் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப அவருமே ஒரு ஸ்டேஜ்ல கண் முழிச்சிடுறாரு. அவர் சாக போறாரு அப்படின்றது அவருக்கு தெரிஞ்சிருச்சு. மச்சான் எனக்கு ஏதாவது ஆச்சுன்னு வச்சுக்கோ, என் ஒய்ஃபையும் பொண்ணையும் நீ தான் பாத்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த இடத்துல இறந்து போயிடுறாரு. ஹீரோக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. இப்ப அவருக்கு செய்ய வேண்டிய இறுதி சடங்கெல்லாம் செஞ்சுட்டு இருக்காரு. நம்மளால தான் ஃப்ரெண்ட் இறந்து போயிட்டானா அப்படின்ற மாதிரி ஹீரோவும் இந்த இடத்துல ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. ஜோர்ஜ் ஆலிஸ கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டார்ல, இப்ப அம்மாவை வீட்டுக்கு கூட்டு வந்துட்டு இருக்காரு. எப்படியாவது பேசி எனக்கு திரும்பி கல்யாணம் பண்ணி வைங்கன்ற மாதிரிலாம் அம்மா கிட்ட சொல்லிட்டாரு. இப்ப அம்மாவும் அதுக்கேத்த மாதிரி சாமர்த்தியமா பேசிட்டு இருக்காங்க. ஆனா இவங்களுக்கு ஜோஜுவை கல்யாணம் பண்றதுல விருப்பம் இல்ல. ஸ்டார்டிங்கே இவங்க ரிஜெக்ட் பண்ணிருப்பாங்க. இப்பயுமே இவங்க ஒத்துக்கலாம் மாட்டாங்க. மோகனை பொறுத்த வரைக்கும் பெருசா சேவிங்ஸ்லாம் இருக்காது. அப்பப்ப பொண்ணுக்கும் ஒய்ஃபுக்கும் பிடிச்சத வாங்கி தந்துருவாரு. காசு எல்லாத்தையும் காலி பண்ணிருவாரு. மோகன் எல்லாருமே பூஸ்ட் மோகன் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. அடிக்கடி அவர் பூஸ்ட் தான் விரும்பி குடிப்பாரு. இப்ப ஹவுஸ் ஓனர் இருக்காருல, வாடகை காசை வாங்குறதுக்காக தான் வந்திருக்காரு. ஈரவும் குடும்பத்தோட நிலைமையை எடுத்து சொல்லிட்டாரு. ஹவுஸ் ஓனர் பரவாயில்ல, ஆனா சீக்கிரமா கொஞ்சம் தரப்பாருப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி ஹீரோவும் இந்த இடத்துல ஏத்துக்கிறாரு. வீட்டுல இருக்கவங்களுக்கு ஏதாவது சாப்பிட வாங்கிட்டு வரலான்ற மாதிரி ஹீரோவும் கிளம்புறாரு. இந்த சமயம் தான் ஜோஜுவும் அம்மாவும் பேசிட்டு இருக்காங்க. ஆனா கடைசி வரைக்கும் ஜோஜுவை கல்யாணம் பண்ணிக்கிறதுல விருப்பம் இல்லைன்ற மாதிரி இவங்க சொல்லிடுறாங்க. இப்ப இவர் இருக்காருல, சாப்பாடு வாங்கிட்டு வந்துடுறாரு. சாப்பிடுங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆனா அவங்க சாப்பிடாம உட்காந்துட்டு இருக்காங்க. நீங்க சாப்பிடலனாலும் குழந்தைய சாப்பிட வைங்க, குழந்தை பாவம்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்பயே இவங்க எதுவுமே பேசாம இருக்காங்க. சரி நம்மளே குழந்தைய சாப்பிட வைக்கலாம்னு யோசிக்கிறாரு. வான்ற மாதிரி அந்த குழந்தைய தூக்கிக்கிறாரு. அந்த குழந்தைக்கு சாப்பாடுலாம் தராரு. என் குழந்தையும் ஒய்ஃபையும் பாத்துக்கோன்ற மாதிரி தானே மோகன் இறந்து போனாரு. அதனால இவருமே வீட்டுக்கு கூட்டு வந்திருக்காரு. இதை பார்த்து அத்தை பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. இப்ப தள்ளி கூட்டு வந்து இவர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. எதுக்காகடா கூட்டு வந்து அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. இல்ல உங்களால் தான் அவன் இறந்து போனான், நீங்க கேட்டதுனால தான் வாங்க போனேன், அதனால தான் கீழே விழுந்தான், அதனால இதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரை நான் தான் பாத்துக்க போறேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. வாங்க உள்ளன்ற மாதிரி இவங்க ரெண்டு பேரையும் வீட்டுக்குள்ள கூட்டு வந்துடுறாரு. ஆலிஸும் வீட்டு வேலை எல்லாத்தையும் பாத்துக்கணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப காலையில சீக்கிரமா முழிச்சிடுறாங்க. இவருக்காக பிளாக் டீ எல்லாம் போட்டு தராங்க. ரொம்ப சூப்பராவே போட்டிருக்காங்க. இவர் காலையில கலர் அடிக்கிற வேலையெல்லாம் பாக்குறாரு. அப்ப அந்த சின்ன பொண்ணு அந்த இடத்துக்கு வந்துடுறா. மாமா எப்படி கலர் அடிப்பீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறா. இவருமே எப்படி அடிக்கணும்ன்றதெல்லாம் இந்த பொண்ணுக்கு சொல்லி தந்துட்டு இருக்காரு. அத்தை தினமும் ஒரே டிஷ் தானே செய்வாங்க, ஆனா இவங்க புதுசா செஞ்சிருக்காங்க. இவருமே சந்தோஷமா அதெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காரு. இப்ப ஜோஜுவை நமக்கு காட்டுறாங்க. ஹீரோ வீட்டுக்கு கூட்டு போனது ஜோஜுக்கு சுத்தமா பிடிக்கல. இத பத்திலாம் அம்மா கிட்ட சொல்லிட்டாரு. வீட்டுக்கு கூட்டு தாண்டா போயிருக்கான், ஒண்ணு இல்லைன்ற மாதிரி அம்மா சொல்லிட்டாங்க. முதல்ல கூட்டு போவான், அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே லவ் பண்ண ஆரம்பிப்பாங்க, அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணிப்பாங்க, அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே ஒன்னா இருப்பாங்கன்ற மாதிரிலாம் இவன் ஃபீலிங்கா புலம்பிட்டு இருக்கான். ஹீரோ வேற ரூம்லயும் ஆலிஸ் வேற ரூம்லயும் தான் படுத்துட்டு இருக்காங்க. இப்ப நைட்டு நேரம் ஹீரோ ஆலிஸ் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. பொண்ணு ஸ்கூல்ல சேர்த்து விட்டுலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆனா ஆலிஸ் இருக்காங்கல்ல, முதல்ல உடஞ்சிருக்க இந்த ஓடெல்லாம் சரி பண்ணும், அதுக்கப்புறம் ஸ்கூல் சேர்க்கிற வேலையெல்லாம் பாத்துக்கலான்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இவர் வீட்டுல ஓடெல்லாம் ஒரு இடத்துல உடஞ்சிருக்கு போல, அதை கூட இவர் இத்தனை வருஷமா சரி பண்ணாம தான் இருக்காது. சரி இவங்களுக்காக சரி பண்ணலான்ற மாதிரி முடிவு எடுத்துறாரு. இவர்கிட்ட சேவிங்ஸா கொஞ்சம் காசு இருக்கும், அதை வச்சு வேலையை முடிச்சிடலான்ற மாதிரி ஆளுங்களை எல்லாம் கூட்டு வந்துடுறாரு. இதை பார்த்து இவங்களுமே சந்தோஷப்படுறாங்க. நமக்காக தான் இதெல்லாம் பண்றாரு அப்படின்ற மாதிரி இவரை சிரிச்சுக்கிட்டே பார்த்துட்டு இருக்காங்க. இவருக்குமே இவங்களை ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருது. இவங்களையே குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்காரு. அவங்க குளிச்சுட்டு வரும்போதெல்லாம் குறுகுறுன்னு பாக்குறாரு. இதெல்லாம் அத்தை கவனிக்கிறாங்கல்ல, இவரை முறைச்சு பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க சமையல் வேலை பார்த்துட்டு இருக்கும் போது பக்கத்துல போய் பேசலாம்னு நினைக்கிறாரு. ஆனா அத்தை அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இவர் சட்டுன்னு ஒளிஞ்சிடுறாரு. வேலையை முடிச்சுட்டு வரும்போது அவங்க நடந்து வந்துட்டு இருக்காங்க. இவர் பைக்ல அவங்களை வீட்டுக்கு கூட்டு வர்றாரு. இவங்க ரெண்டு பேர் பைக்ல சேர்ந்து வந்தாங்கல்ல, இந்த விஷயத்தை அத்தை கவனிக்கிறாங்க. இவரை முறைச்சு பார்த்துட்டு இருக்காங்க. இவரை சாப்பிட்டுட்டு இருக்கும் போது அத்தையும் பேசுறாங்க. நீ எதுக்காக பைக்ல எல்லாம் கூட்டு வந்த, இப்ப ஊர்ல இருக்கவங்க பார்த்தா என்ன நினைப்பாங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி இவங்க பேசிட்டு இருக்கிறத ஆலிஸுமே கேட்டுறாங்க. இப்ப வெளியே வந்த ஆலிஸ் இருக்காங்கல்ல, நம்ம ரெண்டு பேர் கல்யாணம் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் ஊர்ல யாரும் தப்பா நினைக்க மாட்டாங்கல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இவருமே கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல முடிவு எடுக்கிறாரு. இவங்க ரெண்டு பேருமே இந்த இடத்துல ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. அன்னைக்கு நைட்டு நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. அதான் கல்யாணம் முடிஞ்சிருச்சுல, பக்கத்துல போய் ரொமான்ஸ் பண்ணலான்ற மாதிரி பொறுமையா பக்கத்துல வந்துட்டு இருக்காரு. இதை ஆலிஸுமே நோட் பண்றாங்க. எனக்கு மதனை பிடிச்சிருக்குன்னு சொல்றாங்க. இவர் சந்தோஷப்படுறாரு. ஆனா அது மட்டும் போதாது, என் பொண்ணு என்னைக்கு உங்களை அப்பான்னு கூப்பிடுறாளோ அன்னைக்கு தான் நமக்குள்ள இதெல்லாம் நடக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இவரோட முகம் மாறிடுது. இவருமே திரும்பி பெட்ல போய் படுத்துடுறாரு. மறுநாள் காலையில அந்த சின்ன பொண்ணை ஸ்கூலுக்கு கூட்டு போலான்னு நினைக்கிறாரு. அந்த சின்ன பொண்ணு வார்த்தைக்கு வார்த்தை மாமா மாமான்னு கூப்பிடுறா. எப்படியாவது மனசை மாத்தணும் அப்படின்ற மாதிரிலாம் இவர் யோசிச்சுட்டு இங்க இருந்து கூப்பிட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாரு.
அந்த சின்ன பொண்ணு கிட்ட இது என்னன்னு கேக்குறாரு. ஸ்கூட்டர் அப்படின்ற மாதிரி சொல்றா. இந்த ஸ்கூட்டர் தொலைஞ்சிருது, இன்னொன்னு ஸ்கூட்டர் வாங்கிடுறேன், அது என்னன்னு சொல்லுவேன்னு கேக்குறாரு. ஸ்கூட்டர்னு சொல்லுவேன்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்றா. அதே மாதிரி தானே அப்பா போயிட்டாரு, இப்ப நான் தானே உனக்கு அப்பான்ற மாதிரிலாம் கேக்குறாரு. இறந்து போனாலும் அவர் தான் அப்பான்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்றா. இந்த பொண்ணு ரொம்ப விவரமா இருக்காளே அப்படின்ற மாதிரி இவருமே யோசிக்கிறாரு. பொண்ணுக்கு பிடிச்ச எல்லாத்தையும் வாங்கி தரலாம், அப்பா அப்பான்னு சொல்ல வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறாரு. அந்த பொண்ணுக்கு பிடிச்ச எல்லாத்தையும் வாங்கி தராரு. ஆனா வார்த்தைக்கு வார்த்தை மாமா மாமான்னு தான் கூப்பிடுறா. என்ன இவ மாமா மாமான்னு கூப்பிடுறா அப்படின்ற மாதிரி இவருமே இந்த இடத்துல ஃபீல் பண்ணிட்டாரு. அன்னைக்கு முழுக்க இவரால எதுவுமே பண்ண முடியல. இப்ப வேற ஒரு நாள் காலையில இவருமே வேலைக்கு கிளம்புறாரு. இவங்க 2 பேர்கிட்டயும் சொல்லிட்டு வண்டி எடுத்துட்டு கிளம்புறாரு. அப்படி வந்துட்டு இருக்கும் போது வண்டி ஸ்லிப் ஆகி ஏடாவிடமா இவர் கீழே விழுறாரு. இவர் கீழே விழுந்திருக்கிறது அந்த சின்ன பொண்ணு பாக்குறால. அச்சன் கீழே விழுந்துட்டாரு வாங்கன்ற மாதிரிலாம் கூப்பிடுறா. அதாவது அப்பான்ற மாதிரி சொல்லிடுறா. இத பாக்குற இவருமே இந்த இடத்துல பயங்கரமா சந்தோஷப்படுறாரு. ஆலிஸ பார்த்து சிரிக்கிறாரு. அவங்களும் பதிலுக்கு சிரிக்கிறாங்க. அன்னைக்கு வியாபாரத்தை ரொம்ப சந்தோஷமா பண்றாரு. இப்ப காசுலாம் கிடைச்சிருக்குல்ல, அந்த காசை வச்சு இவரும் மல்லிகைப்பூ வாங்கிடுறாரு. அதே மாதிரி பூஸ்ட் வாங்கிடுறாரு. ஏன்னா மோகனி என்னோட ஒய்ஃப்க்கு பூஸ்ட் தான் ரொம்ப பிடிக்கும்ன்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாரு. அதனால தான் இதை வாங்கிட்டு வராரு. இதை இவங்களுமே தள்ளி இருந்து கவனிக்கிறாங்க. இவர் ரெடியா அதை வாங்கிட்டு வந்துட்டாருன்னு இவங்களுக்கு புரியுது. பார்த்து பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. அப்பதான் ஈரோட சொந்தக்கார மாமா இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. என்னடா உனக்கு கல்யாணம்லாம் ஆயிடுச்சாமே, உன் அத்தை தான் சொன்னாங்க அப்படின்ற மாதிரிலாம் அவர் சொல்லிட்டாரு. அவருக்கு தான் அத்தை பூஸ்ட் போட்டு தந்திருக்காங்கன்னு இவருக்கு தெரிய வருது. அட பாவமே, ஒய்ஃபுக்கு வாங்கினா இந்த ஆளு குடிச்சிட்டு இருக்கானான்ற மாதிரி யோசிக்கிறாரு. அந்த மாமாவும் தள்ளி கூட்டு போய் பேச ஆரம்பிக்கிறாரு. அந்த மாமா ஒரு கட்சியில இருப்பாரு. கட்சி ஆபீஸ்க்கு வாடா, ஒரு வேலை முடிச்சா உனக்கு காசு கிடைக்கும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. எப்போ வரணும், நான் நாளைக்கு வரேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. நாளைக்கா, இப்பயே வரணும்ன்ற மாதிரி மாமா சொல்லிட்டாரு. இப்பெல்லாம் என்னால முடியாதுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இல்லடா நீ வந்துதான் ஆகணும்ன்ற மாதிரி மாமா சொல்லிட்டாரு. அத்தையும் போயிட்டு வான்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இவர் இருக்கார்ல, ஒய்ஃபையே பார்த்துட்டு இருக்காரு. இதை அத்தை புரிஞ்சுக்கிறாங்க. போய் அவகிட்ட சொல்லிட்டு வா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. இவருமே இப்ப ஒய்ஃபு கிட்ட பேசுறதுக்காக உள்ள வந்துடுறாரு. இந்த மாதிரி மாமா ஒரு வேலை இருக்கிறதா சொல்லிட்டாரு. நான் போயிட்டு சீக்கிரமா வந்துடுறேன், நீ தூங்க மட்டும் செஞ்சிடாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. சரி தூங்க மாட்டேன்ற மாதிரி இவங்களும் சிரிச்சுக்கிட்டே சொல்றாங்க. இவரும் வெக்கப்பட்டுக்கிட்டே இப்ப மாமா கூட இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. மாமா எதுக்காக கூட்டு வந்திருக்காருன்னா ஹீரோக்கு தெரியாது. கொஞ்சம் காசு வாங்கி தரேன்னு சொல்லியிருப்பாரு. அதனாலதான் ஹீரோ வந்திருக்காரு. ஆக்சுவலா ஹீரோவை டம்மி கேண்டிடேட்டா போட போறாங்க. வேற ஒருத்தரோட பேரு மதனா அப்படின்ற மாதிரி இருக்கும். இவரை டம்மி கேண்டிடேட்டா போட்டா இவருக்கு கொஞ்சம் ஓட்டு போயிடும், நம்ம ஜெயிச்சிடலான்ற மாதிரிலாம் இந்த டீமை சேர்ந்தவங்க யோசிக்கிறாங்க. இந்த வேலைக்கு நிறைய காசு கேட்கலான்றது மாமாக்கு தெளிவா புரிஞ்சிருது. மாமா இருக்காருல, நிறைய காசை எதிர்பார்க்கறாரு. இவ்வளவு வேணும்ன்ற மாதிரிலாம் கேட்கறாரு. நம்ம கட்சியை சேர்ந்தவன், நம்ம கட்சிக்காக தானே இதை பண்றோம், இவ்வளவு காசா கேப்ப, இதெல்லாம் பேராசைன்ற மாதிரி அங்க இருக்கவர் சொல்லிட்டாரு. பேராசை தான், என்ன பண்ண சொல்றீங்க, நீங்க என்ன வரதட்சணை வாங்காமையா கல்யாணம் பண்ணீங்க, 100 சவரன் வாங்கி தானே கல்யாணம் பண்ணீங்க, இது பேராசை இல்லையான்ற மாதிரி மாமா பதிலுக்கு கேட்கிறாரு. கோவப்பட்ட அந்த நபர் இருக்கார்ல, எட்டி மாமாவை மிதிச்சிடுறாரு. மாமா அடி வாங்கினதை பார்த்து ஹீரோ ரொம்ப பயந்துடுறாரு. அதுக்கப்புறம் பேசி ஒரு காசை பிக்ஸ் பண்ணிடுறாங்க போல. அது கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். ஆனா அதை பத்தி கூட ஹீரோ கிட்ட மாமா சொல்ல மாட்டாரு. இப்ப ஹீரோ வச்சு போட்டோ எல்லாம் எடுத்துடுறாங்க. இப்ப ஹீரோவை ஆபீஸ்க்கு கூட்டு வந்து மனு தாக்கல்லாம் பண்ண வச்சிடுறாங்க. ஹீரோ கிட்ட நீ தான் நிக்க போறன்ற மாதிரி சும்மா தான் சொல்லியிருப்பாங்க. ஹீரோக்கு அதனால ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. இப்ப மாமா இருக்கார்ல, மொத்தமா 10,000 ரூபாய் தந்தாங்கப்பா, மாமா 3,000 ரூபாய் எடுத்துக்கிறேன், மீதி 7,000 ரூபாயை உன்னோட அம்மா கிட்ட தந்துடுறேன், நீ இவங்க கூட கொஞ்ச நாள் மட்டும் இருந்துரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரிலாம் ஹீரோ ஏத்துக்கிறாரு. ஜீப்ல கூட்டு போயிட்டு இருக்கவங்க இருக்காங்கல்ல, யூரின் பாஸ் பண்ணலாம்ப்பா, வண்டியை விட்டு இறங்குன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இவருமே இறங்கி யூரின் பாஸ் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப அவனுங்க இருக்காங்கல்ல, வண்டி எடுத்துட்டு கிளம்பிடுறாங்க. என்ன விட்டுட்டு போயிட்டாங்கன்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. அப்பதான் புல்லட் பைக்ல 2 பேர் வராங்க. அடுத்த கொஞ்ச நாள் எங்க கூட தான் இருக்க போறன்ற மாதிரி இந்த 2 பேருமே சொல்றாங்க. இப்பதான் ஹீரோவா அங்க இருக்க ஒரு போஸ்டரை கவனிக்கிறாரு. ஆக்சுவலா ஸ்டார்டிங் ஒரு பொலிட்டீஷியனை காமிச்சாங்கல்ல, அவர் பேரும் ஹீரோவோட பேரும் ஒரே பேர் தான். இந்த நபரோட ஓட்டை உடைக்கிறதுக்காக தான் நம்மள டம்மி கேண்டிடேட்டா போட்டிருக்காங்கன்னு ஹீரோக்கு இப்பதான் புரியுது. ஹீரோவும் பயப்பட ஆரம்பிக்கிறாரு. இப்ப அந்த பொலிட்டீஷியனை பத்தி நமக்கு காட்டுறாங்க. இவருக்கு வேலை பார்க்கறதுக்காக ஒரு டீம் வந்திருக்கு. அந்த டீம் பப்ளிசிட்டி வேலையெல்லாம் பக்காவா பண்றாங்க. நீங்க தான் ஜெயிப்பீங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதை கேட்டு இவருமே பயங்கரமா சந்தோஷப்படுறாரு. அப்பதான் இவரு பேர்ல வேற ஒருத்தன் மனு தாக்கல் பண்ணிருக்கான்ற நியூஸ் இவருக்கு தெரிய வருது. இது தெரிஞ்சோன்னே இவர் பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாரு. நியாயப்படி பார்த்தா டீம் இதை முன்கூட்டியே கணிச்சு கண்டுபிடிச்சிருக்கணும்ல, கவனிக்காம கோட்டை விட்டுட்டீங்கன்ற மாதிரி அந்த டீம் மேலேயும் கோவப்படுறாரு. அவன் ஓட்டை உடச்சு நான் தோத்துறக்கூடாது, நீங்க தான் ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. அந்த பொலிட்டீஷியனு ஹீரோவை ஏதாவது பண்ண வாய்ப்பு இருக்குல்ல, அதனால எலெக்ஷன் வரைக்கும் ஹீரோவை பாதுகாக்கணும்ன்றதுக்காக தான் இவங்க 2 பேர் கூடியே இருக்காங்க. சேஃபான இடத்துக்கு ஹீரோவை கூட்டு போகணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த பொலிட்டீஷியன் அந்த ஏஜென்ட் கிட்ட கோவப்படுறாரு. என்ன பண்ணுவியோ தெரியாது, இந்த எலெக்ஷன்ல நான் ஜெயிக்கணும், அப்படி ஜெயிக்கலன்னு வச்சுக்கோ நீ செத்துன்ற மாதிரிலாம் அவரை மிரட்டிட்டு இருக்காரு. இப்ப மாமா
மாமா இருக்கார்ல வீட்டுக்கு வந்து 7,000 ரூபாயை இவங்க கிட்ட தந்துடுறாரு. உண்மையில மாமா நிறைய காசு வாங்கியிருப்பாரு. எல்லா காசையும் இவரே அடிச்சிடுறாரு போல. அவனை பொறுத்த வரைக்கும் இப்ப துபாய்க்கு தான் போயிருக்கான். துபாயில பெரிய பெரிய ஆஸ்ட்ரிச் எல்லாம் இருக்கு, அதுக்கெல்லாம் கலர் அடிக்கிறதுக்காக தான் போயிருக்கான்ற மாதிரி போய் சொல்லிட்டாரு. இவர் உண்மைதான் சொல்றாரு போல அப்படின்ற மாதிரி இவங்களுமே யோசிக்கிறாங்க. இப்ப இவருமே காசை தந்துட்டு இங்க இருந்து கிளம்பிடுறாரு. இப்ப பிஆர் டீம் இருக்காங்கல்ல, ஹீரோவை பத்தி விசாரிக்கிறதுக்காக வந்திருக்காங்க. அந்த ஜோஜு கிட்ட விசாரிக்கிறாங்க. எனக்கு தெரியும் என்ன விஷயம்ன்ற மாதிரி கேக்குறாரு. துபாயில ஆஸ்ட்ரிச்சுக்கு கலர் அடிக்கணும், அவன் நல்லா கலர் அடிப்பானாமே, அதனாலதான் கூட்டு போறதுக்காக வந்திருக்கோன்னு சொல்றாங்க. அவன் துபாய்க்கு போயிட்டா எப்படியாவது ஆலிஸை நம்ம கரெக்ட் பண்ணிடலாம்னு யோசிக்கிறாரு. நான் வீட்டுக்கு கூட்டு போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஹீரோவை 2 பேர் கூட்டு வந்தாங்கல்ல, அந்த ஒருத்தர் பேரு சங்கர் அப்படின்றது. அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு தாதா கண்ட்ரோல்ல தான் கூட்டு வந்திருக்காரு. இங்க கொஞ்ச நாள் இருந்துட்டு ஹீரோவை கூட்டு போலாம்னு நினைக்கிறாரு. அப்படியே கட் பண்ணி இந்த பிஆர் டீம் நமக்கு காட்டுறாங்க. இவங்களுமே ஹீரோவோட ஃபேமிலியை பார்க்கறதுக்காக வராங்க. ஹீரோவை பார்க்கறதுக்காக தான் வராங்க. ஆனா ஹீரோ இல்லன்றது இப்பதான் தெரிய வருது. அவர் துபாயில ஆஸ்ட்ரிச்சுக்கு கலர் அடிக்கிறதுக்கு போயிருக்காரு அப்படின்ற மாதிரி ஒய்ஃப் சொல்றாங்க. அந்த டீம் ஏற்கனவே தூக்கி பத்திரமான இடத்துல வச்சிருக்காங்கன்றது இந்த பிஆர் டீம் ஹெட்டுக்கு தெரிஞ்சிருது. இப்ப இந்த பிஆர் டீம் ஹெட் இருக்கார்ல, அவன் எங்க இருந்தாலும் சரி கண்டுபிடிக்கிறதுக்கு நீ தான் ஹெல்ப் பண்ற, இல்லனா அவன் கதையை முடிச்சிருவான்ற மாதிரிலாம் ஜோஜுவை மிரட்டுறாங்க. இந்த 2 பேர்ல ஒருத்தர் பேரு சங்கர்னு சொன்னா பாத்தீங்களா, அவருக்கு தான் கல்யாணம் ஆயிருக்கும். இப்ப ஒய்ஃப் இருக்காங்கல்ல, எப்பங்க வீட்டுக்கு வருவீங்க, உங்களை மிஸ் பண்றேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. நான் சீக்கிரமா வந்துடுறேம்மா, வேலை இன்னும் கொஞ்ச நாள்ல முடிஞ்சிடும் அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டு இருக்காரு. இந்த விஷயத்தெல்லாம் ஹீரோ கவனிக்கிறாரு. ஹீரோக்கும் ஒய்ஃபோட ஞாபகம் வந்துருது. ஒய்ஃபையும் பொண்ணையும் பார்க்கணுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சங்கர் இருக்கார்ல, ஒய்ஃபையும் பொண்ணையும் பார்க்கணுமா, இருங்க வரன்ற மாதிரி வேகமா பக்கத்துல வந்துடுறாரு. இவரு ஒய்ஃபையும் பொண்ணையும் பார்க்கணும்னு ஆசைப்படுறாருன்ற மாதிரி போட்டோ எல்லாம் காமிச்சிட்டு இருக்காரு. எங்க நான் என் ஒய்ஃபையும் பொண்ணையும் பார்க்கணுன்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டாரு. இப்ப முடியாது, ஒரு 4-5 நாள் மட்டும் பொறுத்துக்கோங்க, அதுக்கப்புறம் உங்க வீட்டுல போய் விட்டுறோம், நீங்க சந்தோஷமா இருங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. திடீர்னு பார்த்தா யாரோ கதவை தட்டுறாங்க. யாரா இருக்கும்ன்ற மாதிரி இந்த 2 பேருமே பயப்படுறாங்க. அதுக்கப்புறம் தான் கதவை திறக்கிறாங்க. பார்த்தா இங்க வேலை பார்க்குற ஒரு நபர் தான் வந்திருக்காரு. இந்த ரூம்ல போன் ரிப்பேர் சரி பண்றதுக்காக வந்திருக்குன்னு சொல்லிட்டாரு. சரி பண்ணுன்ற மாதிரி சங்கர் சொல்லிட்டாரு. சங்கர் போன் பண்றதுக்காக கீழே போயிடுறாரு. இன்னொருத்தன் பாத்ரூம்க்கு போயிடுறான். இப்ப போனை ரெடி பண்ண வந்த நபர் இருக்கார்ல, என்ன சார் பொண்ணுக்கு இன்னும் வேணுமான்னு ஹீரோவை பார்த்து கேட்கறான். ஆமா வேணும்ன்ற மாதிரி ஹீரோவும் இந்த இடத்துல அவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணி கீழே நடக்கிறது நமக்கு காட்டுறாங்க. அந்த டீம் கண்டுபிடிச்சிடுறாங்க போல, ஹீரோவை தூக்குறதுக்காக இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இந்த விஷயத்த சங்கர் கவனிக்கிறாரு. இவங்களை தடுக்கணும் அப்படின்ற மாதிரி தடுத்து சண்டை போடுறாரு. அதே மாதிரி உள்ள இருக்க ஃப்ரெண்டு கிட்டயும் சொல்றாரு. அவனுமே கொஞ்சம் உசாராயிடுறான். அப்படி இருந்தாலுமே ஹீரோ இந்த இடத்துல மிஸ் ஆயிடுறாரு. ஆக்சுவலா ஹீரோ அந்த வேலை பார்க்குற பையன் கூட தான் பைக்ல வந்துட்டு இருக்காரு. அவன் பொண்ணுங்களை காட்டுறதுக்காக தான் கூட்டு போயிட்டு இருக்கான். இங்கே இருங்க சார், நான் பொண்ணை கூட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றான். வெயிட் பண்றேன்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. அவன் உள்ள போனோன்னு ஹீரோ வேகமா இங்க இருந்து ஓடிடுறாரு. அந்த ஹோட்டல்ல இருந்து தப்பிக்கிறதுக்காக தான் இவன் கிட்ட பொண்ணு வேணும்னு சொல்லியிருப்பாரு. இப்ப பொலிட்டீஷியனும் கால் பண்ணி கண்டுபிடிச்சிட்டீங்களான்னு கேக்குறாரு. இந்த டீம் ஹெட் இருக்கார்ல, இன்னும் கண்டுபிடிக்கலன்னு சொல்லிட்டாரு. கண்டுபிடிக்கலன்னா உனக்கு தான் பிரச்சனை பாத்துக்கோன்ற மாதிரி அவருமே மிரட்டி விடுறாரு. அப்படியே கட் பண்ணி ஹீரோ ஓடி வந்துட்டு இருக்கிறத நமக்கு காட்டுறாங்க. இப்ப பைக்ல வந்துட்டு இருக்க ஒருத்தங்க கிட்ட லிஃப்ட் கேக்குறாரு. சரி வாங்க சார், போற வழியில டிராப் பண்றேன் அப்படின்ற மாதிரி அவனுமே கூட்டு போறான். ஆனா அவன் இருக்கான் பாத்தீங்களா, எங்க இருந்து தப்பிச்சு போனாரோ அதே இடத்துக்கு கூட்டு வந்துடுறான். அவனை பொறுத்த வரைக்கும் அந்த டானோட ஆளுன்னு தெரிய வருது. என்கிட்ட இருந்தே தப்பிக்க பாக்குறியான்ற மாதிரி சங்கரும் சிரிக்கிறாரு. இப்ப ஹீரோ திரும்பி ஏடகுடமா இவங்க கிட்டே மாட்டிக்கிறாரு. ஹீரோவை எப்படியும் அந்த பொலிட்டீஷியன் டீம் விட மாட்டாங்க, நம்ம எப்படியாவது ஆலிஸை கரெக்ட் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் ஜோஜி யோசிக்கிறாரு. ஹீரோ ஏடகுடமா மாட்டிருக்கான்ற மாதிரி மாட்டிருக்க பிரச்சனையை பத்தி சொல்லிட்டாரு. அவன் வரமாட்டான், நீ என் கூட வந்துரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இதை கேட்டுட்டு இருக்க அத்தையே இவரை கோவப்பட்டு அடிக்கிறாங்க. தொலைச்சிருவேன், இங்க இருந்து போடா அப்படின்ற மாதிரிலாம் திட்டி அனுப்பி விடுறாங்க. இவன் பேசுறதெல்லாம் பெருசா எடுத்துக்காதமா, நீ போய் கட்சி ஆபீஸ்ல பேசு, ஏதாவது தெரியும்ன்ற மாதிரி அத்தை சொல்றாங்க. இப்ப ஹீரோவா ஆட்கள்லாம் சேர்ந்த மாதிரி வேற ஒரு பகுதிக்கு கூட்டு வந்துடுறாங்க. இங்க ஒரு கல்யாண ஃபங்க்ஷன் தான் நடக்க போது போல. இங்க இருக்க ஒரு வீட்ல இவரை லாக் பண்ணி வச்சிடுறாங்க. கொஞ்ச நாள் மட்டும் இங்கே இரு, அதுக்கப்புறம் விட்டுறோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப ஆலிஸும் கட்சி ஆபீஸ்க்கு வந்துடுறாங்க. என் ஹஸ்பண்டை நீங்க டம்மி கேண்டிடேட்டா யூஸ் பண்ணிட்டீங்களாமே, ஜோஜுன்றவன் சொன்னா அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இவருக்கு எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியல. அப்படிலாம் இல்லமான்ற மாதிரி இந்த இடத்துல சமாளிக்கிறது. இவங்க போலீஸ் கிட்ட போக கூட வாய்ப்பு இருக்குல்ல, உன் ஹஸ்பண்ட் கிட்ட நானே பேச வைக்கிறேன்ற மாதிரி இவருமே அந்த சங்கருக்கு கால் பண்ணி பேசுறாரு. அவன் ஒய்ஃபே இந்த இடத்துக்கு வந்துட்டாடா, அவன் பேசினாதான் ஒய்ஃப் இங்க இருந்து போவா, நான் சொல்ற மாதிரி அவனை பேச வைங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆளுங்களும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. இப்ப 2 பேருமே மிரட்டி பேச வைக்கிறாங்க. ஹீரோ இருக்கார்ல, நான் கட்சி வேலையா ஒரு இடத்துக்கு வந்திருக்கேன், வேலையை முடிச்சுட்டு சீக்கிரமா வந்துடுறேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரிங்க சீக்கிரமா வந்துருங்கன்ற மாதிரி ஒய்ஃப் சொல்றாங்க. இன்னும் 1 வாரம் தான் இந்த இடத்துல இருக்க போற, அதுக்கப்புறம் நாங்களே மல்லிப்பூலாம் வாங்கி உன்னை வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறோம், அது வரைக்கும் சந்தோஷமா இருன்ற மாதிரி சங்கர் சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி இந்த இடத்துல இவருமே ஏத்துக்கிறாரு. இங்க ஃபங்க்ஷன் தானே நடக்குது, அந்த ஃபங்க்ஷன்ல இவர் கலந்துக்கிறாரு. ஜாலியா இவங்க கூட சேர்ந்து டான்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப எலெக்ஷன் முடிஞ்சிருது. இவங்களுமே சொன்ன மாதிரி மல்லிப்பூலாம் வாங்கி தந்துடுறாங்க. ஹீரோவும் சந்தோஷமா ஒய்ஃபை பார்க்க போலான்னு நினைக்கிறாரு. அப்பதான் 2வது நபருக்கு போன் கால் வருது. அந்த கட்சி ஆபீஸ்ல இருக்கவர் தான் கால் பண்ணிட்டாரு.
ரிசல்ட் வர வரைக்கும் அவனை வச்சிருங்கடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி வச்சிருக்கோம், ஆனா காசு இன்னும் தேவைப்படுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. கொடுத்த காசை வச்சே இதை பண்ணுங்கன்னு சொல்லிட்டாரு. அப்படிலாம் பண்ண முடியாது, இன்னும் காசு தரலன்னா இவனை கொல்ல கூட தயங்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி மிரட்டுறாரு. சரிடா காசை தரன்ற மாதிரி அவருமே ஏத்துக்கிறாரு. ஆனா இவர் கொல்ல கூட தயங்க மாட்டேன்னு சொன்னார்ல, அதை ஹீரோ கவனிச்சிடுறாரு. ஆஹா விட்டா நம்மள கொன்றுவாங்க போல அப்படின்ற மாதிரி பயந்து இங்க இருந்து ஓட ஆரம்பிச்சிடுறாரு. ஹீரோவை எப்படியாவது பிடிக்கணும்ன்ற மாதிரி இவங்களுமே துரத்த ஆரம்பிக்கிறாங்க. ஒரு இடத்துல ஹீரோவை லாக் பண்ணிடுறாங்க. இன்னும் கொஞ்ச நாள் மட்டும் நீ இருக்கணும் அப்படின்ற மாதிரி திரும்பி இவரை லாக் பண்ணி வச்சிடுறாங்க. இப்ப ரிசல்ட் வர நாள் வந்துருது. இப்ப ரிசல்ட் வரும்போது தான் அந்த பொலிட்டீஷியன் தோத்துட்டாருன்னு தெரிய வருது. ஹீரோ உடைச்சாரு பாத்தீங்களா, அந்த ஓட்டு நாள் தான் இவர் தோத்துறாரு. ஹீரோவை டம்மியா நிக்க வச்சாங்கல்ல, அந்த கட்சியை சேர்ந்தவங்க ஜெயிச்சிடுறாங்க. இதுக்கப்புறம் ஹீரோவை விட்டுலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்றாங்க. சொன்ன மாதிரியே ஹீரோவை வீட்டுக்கிட்ட கூட்டு வந்துடுறாங்க. அவருக்கு மல்லிப்பூ எல்லாம் வாங்கி தந்து தான் அனுப்பி வைக்கிறாங்க. ஹீரோவும் ரொம்ப சந்தோஷமா வீட்டுக்கு வராரு. பார்த்தா அத்தை உடம்பு முடியாம இருக்காங்கன்னு இவருக்கு தெரிய வருது. அத்தைக்கு என்னாச்சு அப்படின்ற மாதிரிலாம் ஒய்ஃபு கிட்ட கேக்குறாரு. வலிக்கு விழுந்துட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் ஒய்ஃபை சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப பொண்ணு இருக்கால, ஓடி வந்து இவரை கட்டி பிடிக்கிறா. கட்டி பிடிச்சவ மாமான்ற மாதிரி கூப்பிடுறா. இவ்வளவு நாள் இல்லல, அதனாலதான் இப்படி மாமான்னு கூப்பிடுறா. இதை நினைச்சு இவருமே பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டாரு. கோழி குஞ்சுக்கு கலர் அடிக்க இவருக்கு தானே தெரியும். இவர் இல்லாததுனால அது பராமரிக்கப்படாம இருந்திருக்கும். எல்லா கோழி குஞ்சும் அந்த இடத்துல இறந்து போயிருது. இப்ப இவர் புதுசா பிசினஸ் ஆரம்பிக்கணும், அதுக்கு கூட காசு இல்ல. என்ன பண்றதுன்னு தெரியாம இவர் புலம்பிட்டு இருக்காரு. நீங்க பண்ண விஷயத்தினால தானே அந்த கட்சியை சேர்ந்தவங்க ஜெயிச்சாங்க, அவங்க கிட்ட இன்னும் காசு கேட்டு பாருங்க, தர கூட வாய்ப்பு இருக்குன்ற மாதிரிலாம் ஒய்ஃப் சொல்றாங்க. இவருமே சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. இவர் இருக்காரு பாத்தீங்களா, இப்ப சங்கரை பாக்குறதுக்காக தான் வீட்டுக்கு வந்துடுறாரு. சங்கரை உட்கார வச்சு பேசுறாரு. 2 லட்சம் ரூபாய்க்கு மேல எப்படிப்பா காசு தருவாங்கன்னு கேக்குறாரு. இது 2 லட்சம் ரூபாய் தந்தாங்களா, 7,000 ரூபாய் தான் தந்தாங்கன்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. அப்போ உன்னோட மாமா உன்னை நல்லா ஏமாத்திருக்காரு அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லிட்டாங்க. என் மாமா கிட்ட இருந்து காசை வாங்கி தங்கன்னு கேக்குறாரு. இப்ப மாமாவை அடிச்சு காசு வாங்குறதுக்காக வந்துடுறாங்க. ஆனா மாமா கிட்ட இப்ப சுத்தமா காசு இல்ல. மாமாக்கு பொண்ணுங்க இருப்பாங்க, கல்யாணம் முடிக்கிறதுக்காக தான் அப்படி காசு சம்பாரிச்சிருப்பாரு. கல்யாணம் பண்ணி முடிச்சிட்டன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இப்ப ஹீரோக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, மாமாவை விட்டுறாரு. திரும்பி அந்த கட்சிக்காரங்க கிட்டே கேட்டு பார்க்கலாம்னு யோசிக்கிறாரு. இவர் பண்ண வேலையினால கேண்டிடேட்டா நின்னு ஒருத்தர் ஜெயிச்சாரு பாத்தீங்களா, அவரை பார்க்கறதுக்காக தான் ஹீரோ வந்திருக்காரு. இப்ப அவரை பார்த்த மாதிரி பேசுறாரு. நான் இப்ப ரொம்ப கஷ்டத்துல இருக்கேன், கொஞ்சம் காசு தந்தீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. ரொம்ப கம்மியான அமௌண்ட் தான் கேக்குறாரு. அதுக்கே இவர் என்கிட்ட காசு இல்ல, என்னால முடியாதுன்னு சொல்லிட்டாரு. ஹீரோவும் திரும்பி ஜீரோல இருந்து ஆரம்பிக்கிறாரு. கொஞ்சம் கொஞ்சமா காசெல்லாம் சேர்த்துட்டு இருக்காரு. இதுக்கு நடுவுல அத்தைக்கு வேற உடம்பு முடியாம போயிருது. அத்தைய கூட இருந்து நல்லபடியா இவர் பாத்துக்கிறாரு. ஆனா அத்தை இருக்காங்கல்ல, இறந்து போயிடுறாங்க. காசு இன்னும் நிறைய இருந்திருந்தா அத்தைய பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் இவர் இந்த இடத்துல ஃபீல் பண்ணிட்டாரு. இப்ப திரும்பி இவரோட பிசினஸ் ஆரம்பிச்சிடுறாரு. கொஞ்சம் கொஞ்சமா பிசினஸ்ல காசு கிடைக்குது. ஜோர்ஜ் வேற ஒருத்தங்களை கல்யாணம் பண்ணிடுறாரு. இத பத்தி எல்லாம் ஆலிஸ் கிட்ட சொல்லிட்டாரு. ஆலிஸும் சந்தோஷப்படுறாங்க. இவங்க பினான்சியல் நிலைமை மோசமா இருந்ததுல, அதனால இவங்க 2 பேரும் பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்லாம் வச்சிருக்கவே மாட்டாங்க. இப்பதான் நிலைமை கொஞ்சம் கொஞ்சமா சரியாயிட்டு இருக்கு. இவங்களுமே பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. இப்பதான் வேற ஒரு பொலிட்டீஷியன் இறந்து போயிட்டாருன்றது இவங்களுக்கு தெரிய வருது. அந்த போஸ்டிங்ல நம்ம நிக்கணும்ன்ற மாதிரி அந்த பொலிட்டீஷியன் யோசிக்கிறாரு. ஸ்டார்டிங்ல காமிச்சாங்கல்ல, அந்த பொலிட்டீஷியன் யோசிக்கிறாரு. இந்த வாட்டி நம்ம முன்னாடி இருக்கணும், அவனை நீங்க தூக்கிருங்கன்ற மாதிரி ஆளுங்க கிட்ட சொல்லிட்டாரு. ஆளுங்க இருக்காங்கல்ல, ஏற்கனவே தூக்குன 2 பேர்கிட்ட இந்த தகவலை சொல்லிடுறாரு. ஏறக்குறைய 1 வருஷத்துக்கு மேல இவங்க 2 பேருமே பிசிக்கல் ரிலேஷன்ஷிப் வச்சுக்காம இருக்காங்க. இப்ப எல்லாமே சரியாயிடுச்சுல, இன்னைக்காவது ஒன்னா இருக்கலாம்ன்ற மாதிரி 2 பேருமே பார்த்து சிரிச்சுக்கிறாங்க. இப்ப நைட்டு நேரம் இவங்க 2 பேருமே ரொமான்ஸ் பண்ணலாம்னு ஆரம்பிக்கிறாங்க. அப்பன்னு பார்த்து யாரோ கதவை தட்டுறாங்க. இப்ப யாருன்ற மாதிரி ஹீரோ கதவை திறக்கிறாரு. பார்த்தா சங்கரும் அவரோட ஃப்ரெண்டும் தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. ஏற்கனவே கொஞ்ச நாள் எங்க கூட இருந்தல, அதே மாதிரி திரும்பி கொஞ்ச நாள் எங்க கூட இருக்கணும்ன்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்கிற ஹீரோ டென்ஷன் ஆயிடுறாரு. ஒரு ஸ்டூல் எடுத்து இவங்களோட கழுத்தெல்லாம் நெரிச்சிட்டு இருக்காரு. ஒய்ஃப் தான் கண்ட்ரோல் பண்றாங்க. போன வாட்டி இருந்தே நிறைய கஷ்டப்பட்டுட்டேன், இதுக்கப்புறம் அப்படி இருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காரு. ஆனா இவங்க 2 பேர் இருக்காங்கல்ல, இந்த வாட்டி பெரிய அமௌண்ட் கிடைக்கும், மொத்தம் 10 லட்சம் ரூபாய் தரதா சொல்லியிருக்காங்க. ஒரு வாரம் இருந்தா போதும், சொல்றதை கேளு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. 10 லட்சம்ன்றது பெரிய அமௌண்ட் இல்ல, அதனால இருக்கலாம்ன்ற மாதிரி இவருமே இந்த இடத்துல முடிவு பண்ணிட்டாரு. இப்ப இவங்க 2 பேர் இருக்காங்கல்ல, அந்த PR டீம் ஹெட்டுக்கு கால் பண்ணி இந்த விஷயத்த சொல்றாங்க. சரி சீக்கிரமா கூட்டு வாங்கன்ற மாதிரி அவரும் சொல்றாரு. இப்ப மாமா கிட்ட இருந்து போன் கால் வருது. இந்த வாட்டி 5 லட்சம் ரூபாய் தரதா சொல்றாங்கப்பா, என்ன சொல்ற அப்படின்ற மாதிரிலாம் மாமா கேக்குறாரு. ஆனா இவர் விருப்பம் இல்லைன்னு சொல்லிடுறாரு. இதெல்லாம் எதிர இருக்க நபருக்கும் புரிஞ்சிருது. என்ன காலை கட் பண்ணிட்டானா அப்படின்ற மாதிரி கோவமா கேக்குறாரு. இங்க மாமாவை போட்டு பயங்கரமா அடிச்சிட்டு இருக்காரு. இப்ப ஆளுங்க கிட்ட சொல்லி தூக்கிட்டு வாங்கடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆக்சுவலா அந்த 2 பேர் பைக்ல வச்சு கூட்டு போயிட்டு இருக்காங்கல்ல,
வழியிலேயே இந்த கட்சி ஆளுங்க அட்டாக்லாம் பண்றாங்க. அட்டாக் பண்ணவங்க என்ன பண்றாங்கன்னா ஹீரோவை வேகமா இவங்க தூக்கிட்டு போக ஆரம்பிக்கிறாங்க. சரி இவங்க கிட்ட டீல் பேசிக்கலான்ற மாதிரி ஹீரோ யோசிக்கிறாரு. இப்ப அங்க இருக்கவர் இருக்காருல, போன வாட்டி மாதிரியே இந்த வாட்டியும் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. பண்றேன், ஆனா 15 லட்சம் ரூபாய் தாங்கன்ற மாதிரி கேக்குறாரு. எது 15 லட்சம் ரூபாயா? அவ்வளவுலாம் தர முடியாதுன்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. நான் ஓட்ட உடைக்கிறதுனால தான் நீங்க ஜெயிக்கிறீங்க. அப்படி ஜெயிக்கிறது மூலியமா நிறைய காசு சம்பாதிப்பீங்கல்ல. அப்படி சம்பாதிக்கிற உங்களுக்கு 15 லட்சம் ரூபாய்லாம் ஒரு காசே கிடையாது. நீங்க தரீங்கன்னா பண்றேன், இல்லனா பண்ண மாட்டேன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இப்ப அந்த 2 பேர் இருக்காங்கல்ல, கட்சி ஆபீஸ்க்கே வந்து அட்டாக் பண்றாங்க. இந்த அட்டாக்னால பயந்து எல்லாருமே ஓடிட்டு இருக்காங்க. அவங்க 2 பேர் இருக்காங்கல்ல, ஹீரோவை சாமர்த்தியமா கூட்டு போயிடுறாங்க. போன வாட்டி 2 பேர் இவங்களுக்கு வேலை பார்த்திருப்பாங்க. ஆனா இந்த வாட்டி 2 பேர் அந்த ரவுடி பொலிட்டீஷியனுக்கு வேலை பார்க்கலாம்னு முடிவு பண்ணிடுறாங்க. இப்ப ஹீரோவை அவர்கிட்ட காட்டுறதுக்காக தான் கூட்டு வந்திருக்காங்க. பிஆர் டீம் ஹெட் இருக்கார்ல, சார் இவனை தூக்கியாச்சு, இவன் நம்ம கண்ட்ரோல்ல இருந்தாலே போதும், நம்ம ஓட்டு உடையாது, நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இப்ப ரவுடி பொலிட்டீஷியன் இருக்கார்ல, எட்டி ஹீரோ ஒரு மிதி மிதிக்கிறாரு. ஹீரோ காயப்பட்டு கீழே விழுந்துடுறாரு. இவரால் தானே போன வாட்டி எலெக்ஷன்ல தோத்தாரு. அந்த கோவத்தினால தான் எட்டி மிதிச்சிருக்காரு. நீ உயிரோட இல்லனாலும் நான் தானே ஜெயிப்பேன், உன் கதையை இப்பயே முடிக்கிறேன்ற மாதிரி கண்ணை வச்சு ஷூட் பண்றதுக்காக வராரு. ஆனா ஹீரோ பயப்பட மாட்டாரு, தெனாவட்டா சிரிக்கிறாரு. என்ன சாவடிச்சீங்கன்னா கண்டிப்பா உங்க மேலதான் டவுட் வரும். போன வாட்டி என்னால தோத்துருக்கீங்க, அதனால தான் இந்த வாட்டி என்ன கொலை பண்ணிட்டீங்கன்ற மாதிரி எல்லாருமே இத பத்தி தான் பேசுவாங்க. அப்புறம் எப்படி ஜெயிப்பீங்கன்ற மாதிரிலாம் இவர் கிண்டல் பண்றாரு. இப்ப தெனாவட்டா சோஃபால வந்து உட்கார்றாரு. 25 லட்சம் ரூபாய் என்கிட்ட தாங்க, நான் எந்த பிரச்சனையும் பண்ணாம அமைதியா இருக்கேன், நீங்க சாதாரணமா ஜெயிக்கிற மாதிரி ஜெயிச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ஆனா இப்பயும் இவர் கோவப்பட்டு என்ன பண்றாருன்னா ஹீரோவை எட்டி மிதிக்கிறாரு. அப்பயுமே ஹீரோ பெருசா அசர மாட்டாரு. இதுதான் டீலு, யோசிச்சு முடிவை சொல்லுங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இப்ப இவர் திரும்பி அடிக்கிறதுக்காக போறாருல, ஆனா பிஆர் டீம் எட்டு தடுத்துறாரு. சார் நம்ம ஜெயிக்கிறதுக்கு எவ்வளவோ செலவு பண்றோம், 25 லட்சம் ரூபாய் தானே கேட்கறான், தந்துடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதனால இந்த பொலிட்டீஷியனும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. 25 லட்சம் ரூபாயை தந்துடுறாரு. இப்ப ஹீரோ ஒய்ஃபு கிட்ட தந்துட்டு வந்துடுறேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்க 2 பேருமே சீக்கிரமா வான்ற மாதிரி ஹீரோவை அனுப்பி வைக்கிறாங்க. ஹீரோ காசு தரதுக்காக வீட்டுக்குள்ள வராரு. ஆனா ஒய்ஃப் வேற ஒரு பிரச்சனை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. என்ன பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா, அந்த கட்சி ஆளுங்க இருக்காங்கல்ல, குழந்தைய கையில தூக்கி வச்சிருக்காங்க. வாப்பா இப்பதான் வீட்டுக்கு வந்தியா, எங்க கூட கிளம்புன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இவருமே அவங்க கையில இருந்து குழந்தைய வாங்குறாரு. நான் கொஞ்ச நேரம் குழந்தைகிட்டயும் ஒய்ஃபு கிட்டயும் பேசிட்டு வந்துடுறேன், வெயிட் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அவங்களுமே ஏத்துக்கிறாங்க. இவர் மாட்டிட்டு இருக்க விஷயத்தை பத்தி அந்த 2 பேர் கிட்ட சொல்லிட்டாரு. அந்த 2 பேர் ஆளுங்களோட வேகமா வந்துடுறாங்க. இந்த டீமுக்கும் அந்த டீமுக்கும் சண்டை நடக்குது. மாத்தி மாத்தி பயங்கரமா சண்டைலாம் போட்டுட்டு இருக்காங்க. இந்த கேப்ல நம்ம தப்பிச்சு வேற ஊருக்கு ஓடி போயிடலான்ற மாதிரி ஹீரோ யோசிக்கிறாரு. இப்ப ஹீரோயினை கூட்டிட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இப்ப இவங்க வந்துட்டு இருக்கும் போதுதான் காசு எடுக்காம வந்துட்டாங்கன்னு தெரிய வருது. நான் போய் காசை எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டாரு. காசு வேணுமாங்க, அதெல்லாம் வேணான்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. ஏற்கனவே ரொம்ப கஷ்டப்பட்டாச்சு, திரும்பி ஜீரோல இருந்து ஆரம்பிக்க முடியாது, நான் போயிட்டு வரேன்ற மாதிரி இவருமே காசு எடுக்கிறதுக்காக வராரு. இவர் வாரத கூட கவனிக்காம அவனுங்க மும்மரமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அந்த கேப்ல ஹீரோ இருக்கார்ல, காசு எடுத்துட்டு சைலண்டா இங்க இருந்து கிளம்பிடுறாரு. ஹீரோ போனதை கூட யாருமே கவனிக்கல. இப்ப வேற ஒரு ஊர்ல ஹீரோ நிம்மதியா ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காரு. ஆக்சுவலா ஹீரோ சங்கரையும் அந்த ஃப்ரெண்டையும் கூட சேர்த்துக்கிட்டாரு போல. அவங்களுமே இவங்க கூட தான் இருந்துட்டு இருக்காங்க. ஹீரோ இப்போ ஒரு கோழி பண்ணை தான் வச்சிருக்காரு. அதாவது தொழிலதிபரா மாறிட்டாருன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அவங்க 2 பேருமே இவருக்கு கீழே அசிஸ்டன்ட் மாதிரிலாம் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. எல்லாருமே சந்தோஷமா இருக்கும் போது ஒரு பொலிட்டீஷியன் ஓட்டு கேட்கறதுக்காக வராரு. வேற யாரும் இல்ல, அந்த ரவுடி பொலிட்டீஷியன் தான் வராரு. இவங்க இப்படி இருக்கிறத பார்த்தவர் செம்மையா ஷாக் ஆயிடுறாரு. ஓஹோ நீ இங்கதான் இருக்கியன்ற மாதிரி ஒரு லுக் விடுறாரு. ஹீரோக்கு என்ன ரியாக்ட் பண்றதுன்னு தெரியல. ஹீரோவும் பயந்த மாதிரி அவரை பார்த்துட்டு இருக்காரு. இதோடயே நமக்கு படத்தை முடிச்சிடுறாங்க. இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.